காத்து வாயால போதா சூத்தால போதா சொன்னாலும் சொல்லலாம். இப்படி சொல்லக்கூடிய நதிகளில ஆறாக பெருக்கெடுத்து நான் ஓடுவேன். அப்படி ஓடினால் பாமர மக்கள் அனைவரும் என்னுடைய நதியில வந்து தலைமொழிக்கு சென்றால் செய்த பாவம் எல்லாம் நீங்கி புண்ணியம் வந்து சேரும். எங்க கை காமிக்கிறா தலைமொழி போனா நதி எங்க இருக்குதா? காசி, யமுனை, காவேரி, வைகை, தாமிரபரணி, துங்கபத்ரா நதி அங்க அங்க இருக்குது. பம்பா நதி, பம்பா நதி அங்கெல்லாம் போனா தலைமொழிக்கணுமா? சக்கரன்னு சொன்னா திட்டுக்காது. நான் தான் நினைச்சேன் மூணு நதின்னு சொன்னீங்க, இப்படி கொஞ்சம் பேசிடுவேன் அப்படியே நினைச்சு போனோம்னு பார்த்தேன். காசிக்கு செல்லணும், பம்பா நதிக்கு செல்லணும், காவிரி நதியில குளிக்கணும். போயிட்டு அங்க போய் தலைமுறை தான் பாவம் தீரும். என் நதி இங்க ஓடல, இங்க போங்க. நதி எங்க இருக்கிறதோ அங்கதான் நீ தேடி செல்லணும். அப்படி இருந்தாலும் கமலா அப்படி ஜடாபாரத்தில் அமர்ந்து கங்கா தேவி என்று பெயர் எடுத்து சிறு சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். அப்படி வாழ்ந்து வந்தாலும் தினந்தோறும் ஜடாபாரத்தில் இருக்கக்கூடியவன் நானு. இன்று என்ன காரணம் என்று தெரியவில்லை. என்னுடைய கணவர் என்னை கீழே இறக்கி விட்டிருக்கிறார். அதனால என்னுடைய கணவரை பார்க்கலாமா? அப்படி இருந்தாலும் என்னுடைய கணவரை பார்க்க வேண்டும் என்றால் அவர் பாத சேவிக்க வேண்டும். பாதத்தை சேவிக்க வேண்டும் என்றால் சில மலர்கள் எடுக்க வேண்டும். அதனால சென்று மலர் வளத்துக்கு சென்று மலர் எடுத்துக்கொண்டு